தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டதற்கு பிறகு முக்கியமான சில காரணங்கள் இதில் இருக்கிறதா கூறப்படுது. சென்னையில் நாளுக்கு நாள் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் தெருநாய்களுடைய எண்ணிக்கை கணக்கெடுக்கக்கூடிய பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியிருக்காங்க. தெருநாய்கள் கணக்கெடுப்பு மற்றும் எக்டோ மற்றும் என்டோஃப்ராசைட்டுகளுக்கு எதிரான ஐவர்மெக்டின் தடுப்பூசி போடுதல், ரேபீஸ் கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளை சென்னை மாநகராட்சி செய்து வருது. இந்த பணிகள் ராயபுரம் கோட்டத்தில் அப்போதைய கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் ஜே ராதாகிருஷ்ணன் மூலம் தொடங்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ராயபுரம் பகுதியில் 5 குழந்தைகள் உட்பட 29 பேரை வெறிநாய் கடித்தது. காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அவர்களுக்கு வெறிநாய் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டாங்க. அங்கே மக்களை கடித்த நாயை பொதுமக்கள் அடித்து கொன்றாங்க. பிரேத பரிசோதனையில் அந்த நாய்க்கு ரேபிஸ் வெறிநாய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல இடங்களில் குழந்தைகள் நாய்கள் மூலம் கடிக்கப்பட்டுச்சு. கடந்த மே மாதம் கூட சென்னை 1000 விளக்கு பூங்காவில் விளையாடிக்கிட்டு இருந்த சிறுமியை நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தடை செய்யப்பட்ட ராட்வீலர் நாய்களை வளர்த்து வந்த உரிமையாளர் சிறுமியை அவை கடித்த போது கண்டுகொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பிட்புல், ராட்வீலர், புல்டாக், உல்ஃப் நாய்கள் மற்றும் டெரியர் உள்ளிட்ட ஆக்ரோஷ தன்மை கொண்ட 24 வெளிநாட்டு இன நாய்களுடைய இறக்குமதி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மாநில அரசுகளுக்கு கடந்த ஆண்டு அறிவுறுத்தினாங்க. ஆனால் சென்னையில் அதை சரியாக கட்டுப்படுத்தலை. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த விவகாரத்தில் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் சரியாக செயல்படலை அப்படின்னு புகார்கள் வைக்கப்பட்டது. நாய்களுடைய உரிமையாளர்கள்கிட்ட கண்டிப்பான நடவடிக்கை எடுக்காமல், நாய்களை கண்ட்ரோலில் எடுக்காமல் ராதாகிருஷ்ணன் செயல்பட்டது சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளானது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கும் புகார்கள் சென்றதாக கூறப்படுகிறது. அதோட சென்னையில் குப்பைகளை கட்டுப்படுத்தாமல் போனது, ஆக்கிரமிப்புகளை பெரிதாக அகற்றாமல் போனது போன்ற விஷயங்களும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. இந்த நிலையில தான் நேற்று சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையராக ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. குமரகுருபரன் ஐஏஎஸ் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியிருக்காரு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. முதல்வருடைய முகவரி திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாக இருந்த மோகன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபம் கழகம் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஜவுளித்துறை ஆணையராக ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. மீன்வளத்துறை மேலாண் இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி கஜலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீதர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. திருநெல்வேலி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் ஈரோடு வணிக வரி இணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அறநிலையத்துறை ஆணையராக இருந்த முரளிதரன் சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. கடலூர் ஆட்சியர் அருண் தம்புராஜ் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்ட இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. புதுக்கோட்டை ஆட்சியர் மெர்சி ரம்யா ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த அதிரடியான மாற்றங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு. நீங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பொதுவாக தமிழக அரசு திடீர்னு எல்லாம் மாற்றங்கள் செய்கிறாங்க நிறையா. ஆனால் அது எல்லாமே மக்களுடைய நலன் கருதி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. இப்போ அதுக்கடுத்து ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. பல முன்னணி தொழில் நிறுவனங்கள், முதலீட்டு நிறுவனங்களை தமிழகத்தில் கொண்டு வரணும். இந்த கூகுள், இது மாதிரி மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், இது மாதிரி நிறுவனங்கள் தமிழகத்துலேயும் அதற்கான பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்காங்களாம். அடுத்தடுத்து அதிரடியான பல நடவடிக்கைகளை எடுத்து வருவாங்கன்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.